போடு ஜாலி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பையனும் என்னோடய பொண்ணும் அதாவது என்னோடய பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், நான் படம் பார்த்துக்கிட்டே ஜாலியாக சாப்பிட போகிறோம். புஷ்பா 2 படத்தை போடுறா. அதுக்குள்ளே ஃபோனை போட்டேங்க. அப்பா நான் தான்ப்பா உங்கள் பையன், நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு வரோம், மறக்காமல் பலூனை வாங்கிட்டு இல்லை அவ்வளோதான். ஐயாலே நான் இப்போ தான் நல்லா போறீங்க, அதுக்குள்ளே ஏன்டா வீட்டுக்கு வரீங்க? கொஞ்ச நாளுக்குள்ளே ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களாடா? சரி, நம்ம கார் எடுத்துகிட்டு போய் பலூன் வாங்கிட்டு வருவோம். இல்லைனா அவ்வளோதான். ஏன்டா இப்படி பயப்படுறீன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நேரம் கைஸ் ஒரு தடவை பலூன் வாங்கிட்டு வரல, போட்டு கத்துன்னு எங்கள் வீடை மட்டும் சும்மா ஆடுது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்லாம் வந்து என்னடா இப்படி கத்துறீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ நம்ம போய் இங்கே தான் கடை இருக்குது. அது கடை இல்லை, அவன் நின்று பலூன் விற்றுட்டுருக்கான். இங்கே பலூன் வாங்கிட்டு இருந்தான். தம்பி கொஞ்சம் பலூன் கொடுப்பா. பலூன் கொடுத்துட்டா போச்சு. இப்போ பாரு உனக்கு கொடுக்குறேன், இந்த வச்சுக்கோ, எல்லாமே உனக்கு ஃப்ரீ. ஆஹா சூப்பர்ரா, ஃப்ரீயா? ஏய் நான் பார்த்துட்ருக்கேன்டா, என்னடா பண்ணி விட்ட? ஏய் இங்கே பாரு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏய் அவுத்துட்றா டேய். எப்படியோ நானே இது பண்ணி வந்துருக்க ஐஸ் வெறிச்சு விட்டு. எப்பா என்னடா இப்படி பறக்குது? இப்போ தான் கைஸ் ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்ம வீட்டை பறக்க வச்சிட்டோன்னா இனிமேல் யாரும் தொழிலும் இல்லை. போடு செம கைஸ். ஸோ அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு பேக் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பொட்டியாக நம்ம இது எடுக்கணும். ஓகே, பேக் மாட்டிடலாம் கைஸ். ஸோ பேக் மாட்டிக்கிட்டாச்சு. ஓகே, பேக் மாட்டியாச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் மஜா பண்ணலாம் கைஸ். இனிமேல் நம்ம மட்டும் ஜாலியாக மேலே உட்காந்து நம்ம ஜாலியாக புஷ்பா படத்தை பார்க்கலாம். புஷ்பா படத்தை பார்க்க விட்றானுங்களா பாரு. ஓகே, மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துச்சு. என்னடா காணோம்? அங்கே தான் க்ரீன் கலர் டஸ்ட்பின் இருக்கா, அப்போனா அங்கே தான் இருப்பான் அந்த ஜோக்கர் மணியன் தம்பி. ஆனால் இல்லை, இப்பயே கண் திறந்து பண்ணுமே, எங்கடா காணோம்? தம்பி எங்கடா இருக்கியா? இங்கே என்னடா ஏதோ ஒரு மேப் இருக்குது. ஆஹா, இதை ஃபாலோ பண்ணி போனால் அந்த பலூன் நிறைய எக்கச்சக்கமாக கிடைக்குமாமே. ஓ எஸ், இப்போ அதை எடுத்துகிட்டு போய் பண்ண வேண்டியா. ஸோ இப்போலாம் அவனுங்க மட்டும் அதாவது அவங்க 2 பேரும் மட்டும் வராமல் இருந்தாங்க. நம்ம எல்லாத்துக்கு ஜாலியாக புஷ்பா படத்தை பாப்கார்னு ஓட்டை வடை காட்டை வடை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இப்படி பண்ணிட்டாங்க கேஸ், என்ன பண்ணுது? சரி வாங்க, இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு அந்த ரேம் கிட்டே போவோம். ஓகே, இதில் நம்ம காரால் போக முடியாது, பைக்கால் தான் போக முடியும். ஸோ பைக்கு அவனுங்களே இங்கே வச்சுருக்கானுங்க. இதில் தான் போகணுமா ரூல்ஸா? சரி எடுத்துகிட்டு போவோம். பிடிங்கடா டே, கீழே விழுந்துட்டேன்டா. கீழே விழுந்துட்டேனே. ஓகே, இப்போ மறுபடியும் ஏறிட்டேன். ஓடு மேலே போடா பறந்துரு சீசே. ஜட்டக்ஸ் 10 கொக்கா அப்படியே போய் லேண்ட் ஆகிடுறா. செம்மடா, லேண்ட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். போச்சு ஐயோ காப்பாற்றுங்க, யாரை வச்சு என்னதுப்பா, காப்பாற்றுங்க. ஓய் இங்கே இவ்வளோ பலூன்ஸ் இருக்குது. ஆஹா பலூன்ஸு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் வீட்டை பறக்க வச்சிட வேண்டியதாங்க. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இதை வச்சு வீட்டை பறக்க வச்சிட வேண்டியதுதான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நூலை வச்சு மேலே கட்டணும். ஸோ அது கட்டி முடிச்சோன்னே காமிக்கிறேன். ஓகே, இப்போ கட்டி முடிச்சிட்டோம். எப்படி செமையாக இருக்கா? ஸோ இந்த பலூனே போதும்னு நினைக்கலாம். ஓகே, இது வேறு என்னன்னா மேலே பறக்கவே மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு வெயிட் நிறைய இருக்குல்ல, அதாவது கொஞ்சம் லேட் ஆகும். சரி, அதுக்குள்ளே நம்ம போய் நம்ம தாத்தா கடையில் போய் டீ குடிச்சு வருவோம். அவர் தான் நல்லா போடுவார். என்னை பார்த்து நல்லாவே தெரியும் எப்படிலாம் டீ. அவருக்கு தெரியும் எவ்வளோ சக்கரை போடணும், எவ்வளோ உப்பு போடணும். உப்புன்ற பாரு, எவ்வளோ சக்கரை போடணும், அந்த மாதிரி. ஓகே சரி வாங்க, இப்போ நம்ம போய் குடிச்சு வரலாம். ஓகே கைஸ், இப்போ குடிச்சு வந்தாச்சு. ஐயா வீட்டை காணோம். எவன்டா என்ன வீட்டை பறந்து எடுத்துகிட்டு போயிட்டானா? வீட்டை காணோம். அடப்பாங்களா, மேலே எப்படா பறந்து போச்சு? சரி, இப்போ நம்ம ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் லேண்டு பண்ணி நம்ம அங்கே போகலாம் கைஸ். ஒரு புஷ்பா படத்தை பார்க்க வேண்டியதுக்கு என்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது, ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு என்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் ஃப்ரீ தான் நம்ம. போகலாம் ரைட். டக்குன்னு போடா. ஓகே, ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஏரோப்ளேன் எடுத்துகிட்டு பறந்துடி சீசன்னு பறந்துடலாம். ஓகே, இதுதான் நம்மளோட ப்ரைவேட்டு ஏரோப்ளேன். ஸோ இதை நான் வாங்கினேன் கைஸ். அதுவே என் பொண்டாட்டியோட செயின் எடுத்து தான். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துமா.
அதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, அதெல்லாம் மறந்துடுங்க. ஓகே இப்போ நம்ம பிளேன் எடுத்துகிட்டு போய் ஓட்ட வேண்டிதான். ஓகே ஏரோப்ளேன் எனக்கு வந்து ஏதோ ஒரு ஓட்ட தெரியும். சும்மா ஏரோப்ளேன் வாங்குவேன். ஆனால் எனக்கு வந்து ஒழுங்காக தான் கொஞ்சம் தான் கைஸ் ஓட்ட தெரியும். நல்லா தானே கைஸ் ஓட்டுவேன். ஓ பெட்ரோல் இல்லையா அட கொய்யால இப்போ தான் கைஸ் பார்க்குறேன். ஸோ அது போய் இடிச்சிருச்சு. ஸோ அப்படின்னா என்ன, அது போனால் என்ன. ஸோ இங்கே சைடில் வந்து ஒரு ரெட் கலர் ரேம்ப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ அதை எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கே போய் ஸ்டண்ட் பண்ணுவோம். தம்பி அவனாச்சும் காரை கொடுங்கடாடே. என்னோடய கார் வந்து உடஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது. அதனால எவனாச்சும் மாட்டோம், அவனோட கார் எடுத்துப்போம். ஓகே இங்கே ரெட் கலர் கார் வரான். இங்கே என்னடா போலீஸ் ஸ்டேஷன் ரெட் கலர் கண்டெய்னர் போட்டிருக்காங்க. அடங்கொய்யால ஏண்டா கேட் இல்லைன்னு பூட்ட முடியலன்னு பாருங்க கண்டெய்னர் போட்டு வச்சுருக்கா. நீங்கள் ஏடா இப்படி பண்ணுறீங்க. சரி இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். கார் ஏறா ஓடு தம்பி, அப்படியே கொஞ்சம் படுத்துக்கோப்பா. நல்ல வேலை போலீஸ் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் முடினாலே எதுவும் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே நான் இது பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தாங்கன்னே எவனா அவன் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே அடிச்சு போட்டுதுன்னு பார்ப்பாங்க. பாருங்க போய் லேண்ட் ஆகிடே. எஸ் கைஸ் எப்படியோ வந்து லேண்ட் ஆகிட்டேன். அந்த காரை விட்டு குதிச்சுட்டு அந்த காரை இது பண்ணல. வியூ செம்மையாக இருக்குது கைஸ், செம்மையாக இருக்குல்ல.